கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாலை வேளையிலும் நம்முடைய இரட்சகனாம் நம்முடைய ஜீவாதிபதியாகி இருக்கிற இயேசுவை நாம் சந்தோஷத்தோடு ஆராதித்து மகிமைப்படுத்த அவருடைய பிரசன்னத்திலே கலிகூற தேவன் நமக்கு கிருபை பாராட்டினார். இந்த மாலை வேளையிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. இடைபட அவருக்கு நாம் விட்டுக் கொடுப்போம். வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 3வது வசனம். ஏசாயா 26வது அதிகாரம் 3வது வசனம். உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். நம்முடைய தேவன் பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்ளுகிறவர். தம்முடைய ஜனத்தை காக்கிறார். தம்முடைய ஜனம் பலன் பெறுகிற நிலையிலே நாம் இருக்க தேவன் நம்மை சுற்றி வேலி அடைத்து பராமரிக்கிறவர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறார் என்று சொல்லி நம்மை சொல்ல வைக்கிறவர். அவர் பூரணராய் இருப்பதினாலே அவருடைய செய்யும் எல்லா காரியங்களும் பூரணமாய் இருக்க கிரியை செய்கிறார். கிருபையும் கர்த்தர் தருகிறார். பூரணமாய் பலனை விளங்க செய்கிறார். பூரண சந்தோஷத்தினாலே காத்துக்கொள்ளுகிறார். யாரை காத்துக்கொள்ளுகிறார்? யார் அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களாய் இருக்கிறார்களோ அவர்களை பூரண சமாதானத்தினாலே ஆண்டவர் காத்துக்கொள்ளுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தில் இந்த வசனம் சொல்லுகிறது, இந்த கடைசி பகுதி, நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். காலை ஆராதனையில் பல காரியங்களை குறித்து வேத வசனங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைப்பது என்றால் அர்த்தம் என்ன? அதை ஆண்டவர் விளங்கி கொள்ள வேதத்தில் 3 அடையாளங்கள் உண்டு. அதை காலையில் சொன்ன. முதலாவது, அவருடைய கிருபையின் மேலே நம்பிக்கை வைப்பது. இரண்டாவது, அவருடைய கர்த்தருடைய வார்த்தையின் மேலே நம்பிக்கை வைப்பது. மூன்றாவது, நம்பிக்கையோடு காத்திருப்பது. எதற்காக? அவருடைய வல்லமை வெளிப்படுவதற்காக. அது மாத்திரமல்ல, இந்த நம்பிக்கைக்கு 3 தன்மைகள், 3 அம்சங்கள் உண்டு என்று சொன்னேன். அதில் முதல் அம்சத்தை குறித்து காலை வேளையில் நாம் தியானம் பண்ணோம். அது என்ன? முதலாவது தன்மை என்னன்னா, மாற்றமே, அதாவது மாற்று பாதையே இல்லாத ஒரு மனது. இயேசு ஒருவர் மட்டும்தான் எனக்கு உதவி செய்வார், அவரை அல்லாமல் எனக்கு வேறு மாற்று பாதையே, மாற்று மனதே கிடையாது என்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கணும். இரண்டாவது காரியத்தை இந்த மாலை வேளையிலே பார்ப்போம். ஏசாயா 26வது அதிகாரம் 4வது வசனம். ஏசாயா 26:4. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். முதலாவது என்ன சொன்ன? மாற்றம் இல்லாத மனது. இரண்டாவது, என்றென்றைக்கும் மாறாத நம்பிக்கை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்றென்றைக்கும் மாறாத நம்பிக்கை. இங்க சொல்லுகிறாரு, கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். இந்த நம்பிக்கையினுடைய இரண்டாவது அம்சம் அல்லது இரண்டாவது தன்மை என்ன அப்படின்னா, என்றென்றும் அப்படின்னா எல்லா நேரத்திலும் ஒரு நாளும் மாறாத, அப்படியே இருக்கிற நம்பிக்கை. அல்லேலூயா. மாற்றமில்லாத நம்பிக்கை. முதலாவது அதாவது மாற்றுப்பாதை இல்லாத மனது. இரண்டாவது, மாற்றமே இல்லாத ஒரு நம்பிக்கை. அப்படின்னா என்ன? இந்த நம்பிக்கை குறித்து பார்க்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கை முழுமையாக இருந்தாலும் சரி, அல்லது வாழ்க்கையானது மந்தமாக கொஞ்சம் டல்லாக போகிற ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த நம்பிக்கை மாறவே மாறாது. சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கை முழுமையாய் போய்கொண்டிருந்தாலும் சரி, மந்தமாக போய்கொண்டிருந்தாலும் இந்த நம்பிக்கை மாறாதது. எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் இருக்கும்போது பரவசமாய் இருக்கிறோம். அல்லது நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது சில வேளைகளே படு வேதனையாக இருக்கிறது. ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, என்றென்றைக்கும் கர்த்தரை நம்புங்கள். அல்லேலூயா. பரவசமா இருந்தாலும் கர்த்தரை மாத்திரம் நம்பு. சந்தோஷமா இருந்தாலும் கர்த்தரை மாத்திரம் என்ன பண்ணு? நம்பு. கை வத்தி சொல்ல மாட்டோம், என் வாழ்க்கையில
எல்லாம் பரவசமா இருந்தாலும் நம்புவேன். என்னுடைய வாழ்க்கையில வேதனையா இருந்தாலும் உம்மை நான் நம்புவேன். அந்த நம்பிக்கை மாறாத நம்பிக்கை, மாற்றம் இல்லாத நம்பிக்கை. பாஸ்டர் சொல்றது ரொம்ப ஈஸி பாஸ்டர். நம்ம அப்படிதான் சொல்லுவோம், பாஸ்டர் சொல்றது ரொம்ப ஈஸி. ஆனா வாழ்க்கையில உண்மையிலே அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை வேணும்னா வாழ்க்கையில பிரச்சனையே வரக்கூடாது பாஸ்டர். என்ன சொல்லுவோம்? உண்மையா மாறாத அந்த நம்பிக்கை வரணும்னா என் வாழ்க்கையில என்ன பண்ணக்கூடாது? பிரச்சனையே என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. எல்லாம் நன்றா இருக்க வேண்டும். ஒரு தொந்தரவும் நம்முடைய வாழ்க்கையில வராதிருந்தால் நம்பிக்கை குறையாது. ஒத்துக்கொள்கிறேன். ஒரு பிரச்சனையும் நம்முடைய வாழ்க்கையில வரலன்னா வராம இருந்துச்சுன்னா நம்பிக்கை என்ன பண்ணாது? குறையாது, மாறாமல் அப்படியே இருக்கும் என்றால் ஆண்டவர் சொல்கிறார். யோபுவின் புத்தகம் 13வது அதிகாரம் 15வது வசனம். யோபு 13:15. அவர் என்னை கொன்று போட்டார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். இந்த இடத்துல பாருங்க, எதிர்மறையா இருக்கு. எல்லாம் சந்தோஷமா பிரச்சனையே இல்லாம வாழ்க்கை போகும்போது நம்பிக்கை மாறாது, மாற்றமே இருக்காது பாஸ்டர். ஆனா இங்க சொல்றாரு, யோபு சொல்றாரு, என்ன சொல்றாரு? அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் நம்பிக்கையாயிருப்பேன். யோபு ஒன்றும் லேசாக இந்த வார்த்தையை அவர் சொல்லவில்லை. 19வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. யோபு 19வது அதிகாரம் 10வது வசனம். அவர் என்னை நான்கு புறத்திலும் நசுக்கினாலும் நாசமாக்கினாலும் நான் அற்று போகிறேன். என் நம்பிக்கையை ஒரு செடியை போல பிடுங்கி போட்டார். நல்ல கவனிங்க. ஆண்டவர் யோபு சொல்றாரு, இந்த ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார் தெரியுமா? 4 திசைகளிலும் அவர் என்னை நாசமாக்கினார். யாரை பார்த்து சொல்றாரு? இந்த ஆண்டவர் என்னை 4 திசையிலும் நாசமாக்கினார். என் நம்பிக்கை ஒரு செடியை போல வந்தது, ஆனால் ஆண்டவர் அந்த நம்பிக்கையை பிடுங்கி போட்டார். என்னுடைய வாழ்க்கையில நடக்க கர்த்தர் அனுமதித்து என் நம்பிக்கையை கர்த்தரே கையில பிடுங்கி போட்டார். யோபு 14:7 வாசிங்க. ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு. அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தலைக்கும். அதன் இளம் கிளைகள் துளிர்க்கும். இங்க சொல்றாரு, ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, ஆனா என் வாழ்க்கையை பற்றி யாருக்குமே நம்பிக்கை இருக்க வழியே இல்லை என்று சொன்ன அந்த யோபு சொல்லுகிறான். யோபு 19வது அதிகாரம் 26, 27 வசனங்கள். யோபு 19வது அதிகாரம் 26, 27. இந்த என் தோல் முதலானவைகள் அழிந்து போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. இங்க சொல்றாரு, என் மாம்சம் முதலானவைகள் அழிந்து போனாலும் மாம்சத்திலிருந்து என் தேவனை பார்ப்பேன். என்ன நம்பிக்கை பாருங்களேன். அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய கண்களே அவரை காணும். ஒருபோதும் மாறாத நம்பிக்கைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவனுடைய மனைவியினிடத்தில் சொல்லுகிறான், கர்த்தருடைய கையிலே நன்மையை நாம் பெற்றிருக்கிறோம், நன்மையை பெறுகிறோம். அப்போதும் அதே நம்பிக்கை தான், அதே கரம் தீமையை தரும்போதும் அதே நம்பிக்கை தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எந்த கரம் நம்பிக்கையை கொடுத்ததோ அதே நேரத்தில் நம்பிக்கை மாறல. எந்த கரம் தீமையை வர அனுமதித்ததோ அந்த சூழ்நிலையிலும் அந்த நம்பிக்கை யோபுவினுடைய வாழ்க்கையில மாறவில்லை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒருபோது குறையாத ஆண்டவரே ஒரு அந்த நம்பிக்கையை எங்க வாழ்க்கையில இந்த நாளிலே கர்த்தர் துவக்க நீர் கிருபை தருவீராக.
ரோமர் 8ஆம் அதிகாரம் 37 39 வசனங்கள். ரோமர் 8ஆவது அதிகாரம் 37 முதல் 39 வசனங்கள். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், இவை என் வாழ்க்கையிலே என்று அவர் பல எதிர்மறையான காரியங்களை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? மரணமோ, பட்டயமோ, பஞ்சமோ, நிகழ்காரியமோ, வருங்காரியமோ எல்லாவற்றையும் அவர் சொல்லிவிட்டு கடைசியிலே ஒன்று சொல்லுகிறார், நான் நிச்சயித்திருக்கிறேன். கை உயர்த்தி, ஆண்டவரே, ஒருபோதும் மாறாத நம்பிக்கையாக என்னுடைய நம்பிக்கை இருக்க நீர் கிருபை செய்வீராக. அந்த 3 பேரும் சொல்லுகிறார்கள், அவர் எங்களை விடுதலையாக்க வல்லமை உள்ளவர். யார்? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேரும் சொல்லுகிறார்கள், அவர் எங்களை விடுதலையாக்க வல்லமை உள்ளவர். ஒருவேளை விடுவிக்காமல் போனாலும் அவரை மட்டும்தான் நம்புவோம். அல்லேலூயா. யோபுவே, உன்னுடைய நம்பிக்கை கொஞ்சம் கூட குறையலப்பா. அப்படி ஒரு நம்பிக்கை இருந்ததினாலே உன் தேவன் உன்னை எப்படி காப்பாற்றினார்? பூரணமாய் காக்கிறவராய் இருந்தார். எப்படி உன்னை காப்பாற்றினார்? அந்த புத்தகம் முடிவடையும் போது பாருங்கள், கடைசி வசனம் யோபு 42:17 வாசிங்க. யோபு நெடுநாளாயிருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். பூரண வயதுள்ளவனாய், ஆமென் சொல்லுங்களேன். பூரண வயது மட்டும், பூரணமல்ல, வாழ்வில எதெல்லாம் போனதோ அத்தனையும் திரும்ப நிறைவாக பெற்று முடிய கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. 10 குழந்தைகள் யோபுவுக்கு இருந்தார்கள். 10 பேரும் மரித்து போனார்கள். 10 பேரையும் கர்த்தர் திரும்ப தந்தார். அல்லேலூயா. ஒருபோதும் குறையாத ஒரு நம்பிக்கை இருக்கும்போது இழந்தவைகள் எல்லாவற்றையும் பெற்று நிறைவான நிலையில் முடிய செய்ய வல்லமை உள்ள ஒரு கர்த்தர் நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எங்கள் தேவனாய் நீர் இருப்பதற்காக இந்த மாலை வேளையிலே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தானியேலின் புத்தகம் 1ஆவது அதிகாரத்தில் தானியேலுடைய தீர்மானத்தினாலே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பாதுகாக்கப்படுகிறார்கள். 2வது அதிகாரத்திற்கு வரும்பொழுது கர்த்தர் தானியேலுக்கு கொடுத்த வரம் கிரியை செய்ததினாலே அவன் நிமித்தம் இந்த 3 பேருக்கும் பதவி உயர்வு கிடைத்தது. ஆனால் நீங்கள் தானியேல் 3வது அதிகாரத்திற்கு வரும் பொழுது அவர்கள் வைத்த நம்பிக்கையினால் ராஜா அவர்களை அந்த ராஜா அந்த தேசத்திலே அவர்களை உயர்த்தினான். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நாம சொல்லலாம், பிறர் ஜெபித்து, எங்க அப்பா அம்மா ஜெபித்தது, எங்கள் சபை ஜெபித்து ஆசீர்வாதம் வந்திருக்கலாம். ஆனால் குறையாத, ஒருபோதும் மாறாத நம்பிக்கை உம்மிடத்தில் நாங்கள் வைக்கும் பொழுது எங்கள் நம்பிக்கையை பார்த்து எங்களை உயர்த்த, மேன்மைப்படுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. தாவீதின் வாழ்க்கையில இந்த நம்பிக்கை குறித்து சொல்லும் பொழுது சங்கீதம் 71வது சங்கீதம் 5வது வசனமும் 14வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 71 5வது வசனம் 14வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாயிருக்கிறீர். நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து
எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மேன்மேலும் மென்மேலும் உம்மை துதிப்பேன். இங்க தாவீது சொல்கிறாரு, என்னுடைய சிறு வயது முதல் வைத்திருந்தேன், இப்போதும் சரி எப்போதும் சரி, சிறு வயதில் இருந்து இன்று வரை என்னில் இருக்க கிருபை தந்திருக்கிறீர். கை உயர்த்தி ஆண்டவரே, எங்க வாழ்க்கையிலும் தாவீதுடைய வாழ்க்கையில சின்ன வயதிலே இருந்தே உம்மேல நம்பிக்கையா இருக்க ஒரு கிருபை தந்தது போல நாங்களோ எங்களுடைய பிள்ளைகளோ சிறு வயதில் இருந்தே உம்மேல நம்பிக்கை வைக்கிற ஒரு கிருபையை கர்த்தர் நீர் தருவீராக. அல்லேலூயா. என்றென்றைக்கு மாறாத நம்பிக்கை. மூன்றாவது இந்த நம்பிக்கையினுடைய தன்மை, ஏசாயா 26வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம். உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்தும வாஞ்சையா இருக்கிறது. என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது. எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும்போது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். மூன்றாவது தன்மை, ஒருபோதும் குறையாத வாஞ்சை. அல்லேலூயா. இங்கே இந்த வசனத்தில் நாம் பார்ப்பது என்ன? ஒருபோதும் குறையாத ஒரு வாஞ்சை. ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைப்பதற்கு ஆண்டவர் மேலே நமக்கு இந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். கர்த்தரை விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன் என்று சொன்னால் மட்டும் போதாது, ஆண்டவர் மேல் ஒருபோதும் குறையாத வாஞ்சை இருக்கும்படியாக கர்த்தர் நம்மிடத்தில் இந்த மாலை வேளையிலே கேட்கிறார், எதிர்பார்க்கிறார். அவன் சொல்கிறான், நடுராத்திரியிலும் நீர் என்னுடைய வாஞ்சை, அதிகாலையிலும் நீர்தான் என்னுடைய வாஞ்சை, பகல் முழுவதும் நீர்தான் என்னுடைய வாஞ்சை, இரவு முழுவதும் நீர்தான் என்னுடைய வாஞ்சை. அப்போ 24 மணி நேரமும் கர்த்தர் மேல் குறையாத வாஞ்சை உள்ளதாய் இருப்பதுதான் அவர் மேலே நீங்களும் நானும் நம்பிக்கையாய் இருப்பது என்பது. அவர் மேலுள்ள நம்பிக்கை வாஞ்சை ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு குறையக்கூடாது. எல்லா நேரத்திலும் நீங்க தான்ப்பா என்னுடைய வாஞ்சை, அப்படி ஒரு வாஞ்சை இருக்குமானால் அதுதான் நம்ம உண்மையா கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிறேன் என்பதனுடைய ஒரு வழி. இங்கே தாவீதின் வாஞ்சை குறித்து பார்க்கும்போது 42வது சங்கீதம் 1வது வசனம், சங்கீதம் 42 1வது வசனம், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து தேவன் மேல் வாஞ்சையா இருக்கிறது. என் ஆத்துமா, என் ஆண்டவரை குறித்த வாஞ்சை எனக்குள் இருக்கிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது. கை உயர்த்தி, ஆண்டவரே, என்னுடைய நம்பிக்கையும் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையாய் ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமாய் இருக்கிற ஒரு வாஞ்சையை கர்த்தர் எனக்குள்ளும் பெருக செய்வீராக. 63ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்கள், சங்கீதம் 63 முதல் 2 வசனங்கள். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாய் இருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். நீங்க சொல்றாரு, உம்மேல தாகமாயிருக்கிறது. ஆலயத்திற்கு வருகிறான். வந்தபோது ஆலயத்திலும் உம்மை பார்க்க ஆசையாயிருக்கிறேன். பாடலை கேட்க அல்ல, பிரசங்கத்தை கேட்க அல்ல, உம்மை பார்க்க
நான் ஆசையா இருக்கிறேன். கை உயர்த்தி நம்மளும் சொல்ல, ஆண்டவரே இங்க நான் வருவது உம்மை பார்க்கணும் ஆண்டவரே. அந்த ஒரு ஆசை, என் தேவனுடைய முகத்தை நான் பார்க்கணும், என் தேவனுடைய பிரசன்னத்தை நான் பார்க்கணும். அந்த ஆசை ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைக்கு இருக்கணும். கர்த்தர் அவனை பார்க்கிறார், அவனுடைய நம்பிக்கையை பார்க்கிறார். வற்றாத குறையாத தெய்வீக ஆசை அவனுக்கு இருப்பதை பார்த்து 63ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 63:5. நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும், என் ஆத்துமா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்பினால் உதடுகளால் உம்மை போற்றும். 2 காரியம் செய்கிறார். அவனுடைய தெய்வீக ஆசையை பார்த்தவர் முதலாவது என்ன செய்கிறார்னா அவனை திருப்தியாக்குகிறார். 2வது என்ன செய்கிறார்னா ஆனந்த களிப்பினாலே போற்றுவதற்கு கர்த்தர் நிரப்புகிறார். ஆண்டவரே, இந்த மாலை வேளையில இந்த ஆராதனையிலும் அந்த அனுபவம் இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. குறையாத வாஞ்சை, மங்காத வாஞ்சை தேவன் மேல் இருக்க எனக்கும் கிருபை செய்வீராக. இந்த வாஞ்சை எப்படிப்பட்டது, எப்படி இருக்கும்? வேதத்தில் ஒரு உதாரணம். அவனுடைய சகோதரர்கள் 2 முறை தானியம் கொள்ள வருகிறார்கள். யாரு? யோசேப்பினுடைய சகோதரர்கள். வந்தபோது பென்யமீனை அழைத்து வருகிறார்கள். யோசேப்பு பென்யமீனை பார்த்து விட்டான். ஆனால் உணர்ச்சியாய் அவனாலே அதை வெளிப்படுத்த முடியவில்லை. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 43வது அதிகாரம் 27வது வசனம். ஆதியாகமம் 43:27. அப்பொழுது அவன் அவர்கள் சுக செய்தியை விசாரித்து நீங்கள் முதிர் வயதான உங்கள் தகப்பன் சுகமாய் இருக்கிறாரா, அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்று நல்ல கவனிங்க. உணர்ச்சி அடக்க முடியல, காட்ட முடியல. அந்த உணர்ச்சியை அடக்குவதற்கு பேச்சை மாற்றுகிறான். யோசேப்பு என்ன பண்ணுகிறான்? பேச்சை மாற்றுவது போல முதிர் வயதான உங்கள் தகப்பன் எப்படி இருக்கிறார் என்று கேட்கிறார். இன்னும் அவர் உயிரோடு இருக்கிறாரா என்று சொல்லி பேச்சை மாற்றுவதற்கு பார்க்கிறான், முடியல. ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசி. யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியால் அவன் அழுகிறதற்கு இடம் தேடி துரிதமாய் அறைக்குள்ளே போய் அங்கே அழுதான். நல்ல கவனிங்க. அவன் உள்ளம் சகோதரனுக்காக பொங்கினது. அதுதான் வாஞ்சை. அல்லேலூயா. ஆண்டவர் சமீபத்தில் வருவதற்கு நமக்குள்ளே வல்லமையாக நேர்முகமாக ஒரு கிரியை நடைபெற வேண்டும். கண்ணீர் விடுகிறோமே, அது வாஞ்சை அல்ல. என் உள்ளம் எனக்குள்ளே கொதித்தது. அப்படிப்பட்ட ஒரு கிருபையை எங்களுக்குள்ளே கர்த்தர் தருவீராக. வேதத்தில் இன்னொரு உதாரணமும் உண்டு. 2 பேர் சாலமோனிடத்தில் பரிகாரத்திற்காக வருகிறார்கள். 2 ஸ்திரீகள். ஒரு குழந்தை செத்து போய்விட்டது. அந்த செத்து போன குழந்தைக்கு 2 பேரும் உரிமை கொண்டாடுகிறார்கள். சாலமோன் சொல்கிறான், பட்டயத்தை எடுத்து கொண்டு வந்து பிள்ளையை 2ஆக பிளந்து பாதிய 2 பேருக்கு என்ன பண்ணிருங்க, கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னபோது பிள்ளையனுடைய தாயின் மனதில் அன்பு, வேதம் சொல்லுகிறது, குடல் கொதித்தது. குடல் கொதித்தது. என்ன செய்ய கொதித்தது? அழிந்து போகாமல் நேர்முகமாக பாதுகாப்பதற்கு தேவையான ஒன்றை செய்ய அவள் தாய் முயற்சித்தாள். அல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மேல வைக்கும் அன்பு கண்ணீர் வர செய்வதோடு நின்று விடக்கூடாது. எங்கள் கர்த்தருக்காக என்னையும் பணயம் வைத்து நேர்முகமானதை செய்ய தன்னவரே எங்களை உந்தி தள்ளுகிற ஒரு கிருபையை இந்த மாலை வேளையிலே கர்த்தர் தருவீராக. சங்கீதம் 73ஆம் சங்கீதம் 25வது வசனம். சங்கீதம் 73:25. பரலோகத்தில் உம்மை அல்லாமல்
பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? எனக்கு யாருண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பமில்லை. எனக்கு வேறே விருப்பமில்லை. ஆசாவினுடைய வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது. அவனுடைய வாழ்க்கையில குழப்பத்தோடு கர்த்தருடைய சமூகத்திற்கு ஆசா வருகிறான். உம்மை நம்புகிறவர்களுக்கு ஒன்றும் நடக்கவில்லை, உம்மை நம்பாதவர்களுக்கு எல்லாம் நன்றாக நடக்கிறது, இது நியாயம்தானா என்று கேட்க கர்த்தருடைய ஆலயம் வருகிறான். கர்த்தர் அவனுக்கு ஒரு வெளிச்சம் கொடுக்கிறார். மனதில் தெளிவு வந்தது. தெளிவு வந்தபோது ஆசா கர்த்தரை நம்ப துவங்குகிறான். அவர் மேல் நம்பிக்கை பெருக அவனுக்குள்ளே ஆரம்பிக்கிறது. அந்த நம்பிக்கையினுடைய மூன்றாவது அம்சத்தை பார்க்கும் பொழுது, பரலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பம் இல்லை, வேறே ஒரு ஆசை இல்லை, மாற்று பாதையே இல்லாத மனது, மாற்றமில்லாத நம்பிக்கை, ஒருபோதும் குறையாத ஒரு வாஞ்சை. இந்த மங்காத குறையாத ஒரு வாஞ்சை கர்த்தர் மேல் அந்த ஆசாவுக்கு இருந்தது. ஆண்டவர் ஆசாவை ஆசீர்வதித்தார். ஆமென் சொல்லுங்களேன். எப்படி ஆசீர்வதித்தார்? அவன் சொல்லுகிறான், கர்த்தர் என்னை முடிவு வரை நடத்துவார், முடியும் போது மகிமையிலே கொண்டு போய் சேர்ப்பார். அவன் முடிவும் எதிர்காலமும் கர்த்தரால் உறுதியாக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா. உடனே சந்தோஷமாய் சொல்லுகிறான், எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். 73 சங்கீதம் 28வது வசனம். சங்கீதம் 73:28. எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். அப்படி ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்க எனக்கு ஒரு வாஞ்சையை தருவீராக. எல்லா இதயத்தில் கையை வச்சு, ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை ஆண்டவர் மேல வைக்க எனக்கு கிருபை தருவாராக. அந்த ஆசாவை ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார்? சங்கீதங்களின் புஸ்தகம் யாராலே எழுதினது? தாவீது எழுதினது. தாவீதின் சங்கீதங்கள் என்று சொல்லிதான் நாம் வாசிப்போம். ஆனால் 150 சங்கீதங்களிலே இந்த ஆசாபிற்கு 12 சங்கீதங்கள் எழுத கர்த்தர் வாய்ப்பு கொடுத்தார். ராமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நம்மை விட நல்லவர்கள், நம்மை விட பெரியவர்கள், நம்மை விட உயர்ந்தவர்கள், அவர்களுக்குத்தான் கனம். ஆனால் கர்த்தர் அவர் மேல் நம்பிக்கை வாஞ்சை வைத்திருப்பவர்களுக்கு அந்த கணத்திலே பங்கு கொடுக்கவும் கர்த்தர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. மறந்துவிடக்கூடாது, தேவை இருப்பதினால் அல்ல, தேவன் மீதுள்ள வாஞ்சையினாலே அவர் பாதம் வர வேண்டும். இன்று உம்மேல் வைத்த நம்பிக்கையை நாங்கள் கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்க இந்த மாலை வேளையில் ஒரு கிருபையும் கர்த்தர் தருவீராக. உம்முடைய கிருபையிலே, உம்முடைய வார்த்தையிலே, உம்முடைய வல்லமையிலே மட்டும்தான் நாங்கள் சார்ந்திருக்கிறதா? அதை சிந்தித்து பார்க்கணும். மாற்றுப்பாதை இல்லாத, மனதுடையதாய், ஒருபோதும் மாறாத நம்பிக்கையாய், ஒருபோதும் குறையாத வாஞ்சையுடையதாய் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோமா? இந்த மாலைகளை சற்று சிந்தித்து பார்க்க தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்டவர்களை என் ஆண்டவர் பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளுவே. எல்லாரும் கை உயர்த்தி, ஆண்டவரை, இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை, ஒரு பற்று எங்கள் ஆண்டவர் மேலே நாங்கள் வைக்கும் பொழுது, நாங்கள் ஆண்டவரே கவனமாய் சில காரியங்களிலே தீர்மானம் செய்ய எங்களுக்கு ஒரு கிருபை தாரும். அதை நீர் அங்கீகரிக்கிற நிலையிலே உறுதியாக்குவதற்கு நாங்கள் சரியாய் இருக்கவும் எங்களுக்கு ஒரு கிருபை தருவீராக. அல்லேலூயா. நம்ம நேசித்து தான் அந்த வார்த்தையை கர்த்தர் சபைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் தவறாது. அல்லேலூயா. இதை ஆண்டவர் இதை செய்யணும்னா நாம் என்ன செய்யணும்? நம்முடைய பட்சத்தில் வேகமாய் சொல்லுகிறேன்,
1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 19வது வசனம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 19வது வசனம். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். இந்த நம்பிக்கை, நான் இம்மைக்காக மாத்திரம் உம்மிலே நம்பிக்கை வைக்காதிருக்க உதவி செய்ய. முதலாவது நாம கேட்க வேண்டிய காரியம், ஆண்டவரே, இந்த இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக உம்மேல நம்பிக்கை வைக்கிற நபராய் நான் இருக்கக்கூடாது. என்னுடைய வேலை நடக்கணும், என்னுடைய பிள்ளைகள் நன்றாய் இருக்கணும், என் வாழ்வு நன்றாய் இருக்க வேண்டும் என்று இம்மைக்காக மாத்திரம் நான் நம்பிக்கை வைக்காதிருக்க செய்வீராக. அப்படி இருந்தால் வேதவசனம் சொல்லுகிறது, எல்லாரை பார்க்கிலும் பரிதபிக்கக்கூடிய ஆளாக மாற உங்க வாழ்க்கை போய்விடும். உலகம் சார்ந்தவைகளுக்காக மட்டும் நான் உம்மில் நம்பிக்கை வைக்காதபடி என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. நித்தியத்திற்காக நம்பிக்கை வைக்க ஒரு கிருபை தருவீராக. இரண்டாவது ஒரு காரியம், எபிரேயர் 3வது அதிகாரம் 14வது வசனம். எபிரேயர் 3வது அதிகாரம் 14வது வசனம். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். எபிரேய நிருபக்காரன் சொல்லுகிறார், நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும்? ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டால் கர்த்தரிடத்திலே நமக்கு பங்கு இருக்கும். அல்லேலூயா. அப்ப ஆரம்பத்தில் கொண்டது கடைசி வரைக்கும் இருக்கணும். கையை உயர்த்தி ஒரு நிமிஷம், ஆண்டவரே, உம்மிடத்துல பங்கு இருக்கணும்னா ஆரம்பத்தில் இருந்த நம்பிக்கை கடைசி வரைக்கும் இருக்கணும். எப்படி அதை அளப்பது? நம்முடைய உற்சாகத்தை வைத்தல்ல, நம்முடைய வசன தெளிவை வைத்து அல்ல, நம்முடைய ஜெபத்தின் ஊக்கத்தை வைத்தல்ல, ஆரம்பத்தில் உள்ளது இப்போதும் நமக்கு உண்டு என்று அளப்பதற்கு எபிரேயர் 3வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 3வது அதிகாரம் 6வது வசனம். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவராக குமாரனாக உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அந்த நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்போமாகில் நாமே வீடாயிருப்போம். நல்ல கவனிங்க, அந்த நம்பிக்கை இருந்தால் ஒரு தைரியம், ஒரு மேன்மை பாராட்டல், முடிவு பரியந்தம் பற்றி கொண்டிருக்கிற ஒரு கான்பிடன்ஸ். கர்த்தர் என்னை கைவிடுவதில்லை, அவர் வார்த்தை நிறைவேறாமல் போவதில்லை, அவர் கிருபை குறைந்து போவதில்லை, அவருடைய வல்லமை எனக்காக வெளிப்படுத்தினார் என்று நம்மை தாழ்த்தி அவர் சித்தத்திற்குள்ளாக வைத்து நமக்குள்ளே ஒரு கான்பிடன்ஸ் பெருக ஆண்டவர் உதவி செய்கிறார். ஆண்டவரே, கான்பிடன்ஸ் மட்டுமல்ல, அதோடு கூட சேர்ந்து ஆண்டவரே, கிடைத்த பிறகல்ல, கிடைப்பதற்கு முன்பாகவே கர்த்தருக்குள் களி கூறுகும்படியாக நீர் செய்வீராக. இன்னொன்று அதில் இருக்கு. எபிரேயர் 4வது அதிகாரம் 14வது வசனம். எபிரேயர் 4வது அதிகாரம் 14வது வசனம். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றிக் கொண்டிருக்க போதும். நாம் பண்ணின 3வது அந்த குறிப்பில் 2வது செய்ய வேண்டிய காரியத்தில் 3வது ஒன்று, நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாக பற்றிக் கொள்வது. உறுதியாக பற்றிக் கொள்கிற தைரியம், கலிகூறுதல், நாம் பண்ணின அறிக்கை, ஆண்டவர் சமூகத்தில் நாம் செய்த பொருத்தனை, நாம் செய்த தீர்மானம், அதையும் விடாமல் கடைசி வரை நாம் நிறைவேற்றி கொண்டிருக்க இந்த 3ம் இருந்தால்
ஆரம்பத்தில் இருந்த நம்பிக்கை இப்போதும் இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். மூன்றாவது நாம் செய்ய வேண்டிய நிபந்தனை 73 சங்கீதம் 28வது வசனம். சங்கீதம் 73:28. எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். நல்ல கவனி. ஆசாப் சொல்கிறான், ஆண்டவரே, நான் உம்மேலே நம்பிக்கையாய் இருப்பதற்கு காரணம் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வருவேன். பிறருக்கு என் ஆண்டவர் இதை செய்தார், என் நம்பிக்கைக்கு பலன் தந்தார், நான் அவரை நம்பினது வீணல்ல, அந்த நம்பிக்கை என்னை வெட்கப்படுத்தவில்லை என்று அவரை குறித்து பிறருக்கு சொல்ல இயேசுவினுடைய வல்லமையை, இயேசுவினுடைய கிருபையை, தேவனுடைய வார்த்தையை அறியாத பலருக்கு, அனுபவியாத பலருக்கு சொல்ல வேண்டும். ஆகவே நான் ஆண்டவரிலே நம்பிக்கையாயிருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவரே, என் பிரச்சனை தீரணும், என்னுடைய போராட்டம் மாறணும், அது நம்பிக்கை அல்ல. எனக்கு அனைத்தும் நன்மையாக மாற வேண்டும் என்பதற்காகவும் அல்ல, பிறர் நம்புகிற நிலையில சாட்சியாய் இருக்க இந்த நம்பிக்கை என்னை உருவாக்கும். இந்த மூன்றிலையும் நீங்களும் நானும் கவனமாய் இருப்போம் என்று சொன்னால், ஜீவனுள்ள தேவன் மேல நம்பிக்கை, மகிமையின் நம்பிக்கை, நம்மை தாங்கி காத்து நடத்தும் இயேசு ஒரு நாள் வரப்போகிறார். அந்நிய கண்கள் அல்ல, நம்முடைய கண்களே அவரை பார்ப்பதற்கு தம்முடைய ஜனத்தை சேர்க்கும்படி வருவார். கரை திரை இல்லாமல் இருக்க சகாயம் பண்ணுகிற ஆண்டவரத்துக்கு இந்த மாலை வேளையில் திரும்ப கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இதை செய்ய நாம் ஆயத்தமாக இருந்தால் கர்த்தர் பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வதற்கு மாறாத மனதை கர்த்தர் தருவார். என்றென்றைக்கு மாறாத நம்பிக்கையை கர்த்தர் தருவார். மூன்றாவது, நாம் பார்த்தது போல குறையாத ஒரு வாஞ்சை. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைக்கு ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கிறேன் என்று சொன்னால், இந்த நம்பிக்கையில் இருக்கிற 3 தன்மைகளும் நம்முடைய வாழ்க்கைக்கு அவசியம். எல்லாரும் அப்படியே முழங்கார் படியிட்டு, ஆண்டவரே, என்னோடு கூட பேசின தேவனுக்கு நன்றி. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை எனக்கு வேணும். உம்மையே நம்பி இருக்கிற அந்த நம்பிக்கை, ஆண்டவரே, அந்த நம்பிக்கையினுடைய 3 தன்மைகளை எங்களுக்கு விளக்கி சொல்லி இருக்கிறீர். மாற்று பாதையே இல்லாத ஒரு மனதை எங்களுக்கு தாரும். என்றென்றும் மாறாத ஒரு நம்பிக்கையை தாரும். மூன்றாவது, ஆண்டவரே, ஒருபோதும் ஒரு நாளும் குறையாத ஒரு நம்பிக்கையை, எங்களுக்கு வாஞ்சையை கர்த்தர் தருவீராக. அதற்கு கர்த்தர் எதிர்பார்க்கிற இந்த 3 நிபந்தனைக்கும் நாம் செவி சாய்ப்போமானால் நிச்சயமாய் பூரண சமாதானத்தோடு கர்த்தர் காத்துக்கொள்வார். பரலோக பிதாவே, இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றி. இந்த மாலை வேளையிலும் ஆண்டவர் எங்களோடு கூட பேசின வார்த்தைக்காக நன்றி. பூரண சமாதானத்தோடு எங்களை நீ நடத்த வேண்டுமானால் உம்மேல இருக்க வேண்டிய நம்பிக்கையை குறித்து இந்த நாளிலே எங்களுக்கு கர்த்தர் உணர்த்தின காரியங்களுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த 3 அனுபவங்களையும் எங்கள் வாழ்க்கையில் சொந்தமாக்கி தருவீராக. அதை சொந்தமாக்குவதற்கு நீர் எதிர்பார்க்கிற 3 நிபந்தனைகளுக்கும் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை விட்டு கொடுக்கிறோம். இந்த வசனம் இந்த வாரம் முழுவதும் எங்களை நடத்துவதாக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.